Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுடைய கதையை சொன்னார். அவனை வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள், அலட்சியப்படுத்தினார்கள், பாலம் கிணற்றில் தள்ளினார்கள். அவன் தத்தளித்தான், தவித்தான், கரை சேர்ந்தான், ஆண்டான், ஆழ்வான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் மிளிர்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் முன்னிலையிலேயே இப்படி பேசப்பட்டதே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இல்லையா? இல்லையே, சலசலப்பை ஏற்படுத்தலையே. அப்ப ஏத்துக்கிறீங்களா நீங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம்? அவர் தீய சக்தி திமுகன்னு சொன்னதை தாண்டியும் கூட தூய சக்தி தாவேக்கா அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். அது மக்கள் தலை எம்ஜிஆர் பயன்படுத்தின வார்த்தை அது. அதுக்கு பிறகு அம்மையார் அவர்களும் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆகவே திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு மந்திர சொல் இல்லாட்டா தந்திர சொல் அதை இன்னைக்கு தலைவர் விஜய் எடுத்திருப்பதன் மூலம் யுத்தத்திற்கு அவர் அணியமாகிவிட்டார். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறது விஜயை பலகீனதான் படுத்தும், பலப்படுத்தாது. இல்லை, பலப்படுத்தும். உங்களுக்கு சத்தமே இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவுக்கு மடை மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதில் அண்ணன் செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை விஜயமங்கலத்தில் நடத்தி, அந்த விஜயமங்கலம் இன்றைக்கு விஜய் மங்கலம் என்று கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, கட்சி சாராத மக்கள் கூட விஜயமங்கலம் என்கிற அழைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே வி சாலை விஜய் சாலைன்ட்டீங்க, இப்போ இது விஜய் மங்கலம் ஆயிடுது. என்ன சொன்னாலும் அவங்க அதிமுகவுக்கான தலைவர்கள், அவங்களை எப்படி இவர் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க. அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அவருக்கு கையில் அமைப்பு இல்லை, அவர் இல்லை இன்னைக்கு. ஆனால் இந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இந்த வசீகரம், மக்களை ஈர்க்கிற ஆற்றல் எங்கள் கழகத்தில் இருக்கிற விஜய்க்கு அப்படியே வந்து விட்டது. இன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய துணிச்சல், அந்த ஆளுமை விஜய்க்கு வந்து விட்டது. ஒரே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிற 2 கட்சிகளை கேள்வி கேட்கிற இடத்துல இன்றைக்கு அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் இது பெரிய அதிசயம். நீங்க மதத்தை வச்சு யார் அரசியலில் ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் தீய சக்தின்னு சொல்லணும். பிஜேபி நீங்க சொல்லியிருக்கணும் சொன்னாங்களே, இந்த கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியாச்சு. திமுகவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்றது கம்யூனிஸ்டுகள் யார் அதிகாரம் கொடுத்தது? கலாட்டாவுக்கு சொல்றேன், தாவேக்காவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. தாவேக்காவும் முதல்ல எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா. ஆனால் நீங்கள் 2வது இடத்துக்கு தான் போட்டி போகிறீங்கன்னு திமுக சொல்கிறாங்க. வணக்கம். நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சமத்துவ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாரு. நிறைய நாங்கள் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றத காமிக்கிற விதத்தில் அப்படி இருந்தது. அதில் குறிப்பாக அந்த குட்டியாக ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தார் சார். அந்த நிகழ்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிறிஸ்மஸ் விழாக்களை எடுப்பார்கள். நேற்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வானத்தில் புதிதாக பூத்த தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவனின் சாம்ராஜ்யம் கடல் மல்லை நகரில் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா எடுத்தார். நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதம். அதில் பேசிய ஒரு சங்கைக்குரிய பாதிரியார் நிகழ்ச்சியை திட்டமிட்டது, வடிவமைத்தது எல்லாம் விஜயை ஒரு மிகப்பெரிய தலைவனாக அடையாளம் காட்டியிருக்கிறது என்று மிதந்து பேசவில்லை, உண்மையை உரைத்தார். அதில் கிறிஸ்தவ அமைப்புகளின் எல்லா பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு அம்மையார் கலந்து கொண்டார். இஸ்லாமியர்களின் சார்பில் ஆற்காடு நவாப் குடும்பத்து பிரதிநிதி கலந்து கொண்டார். விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுடைய கதையை சொன்னார். அவனை வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள், அலட்சியப்படுத்தினார்கள். பாலம் கிணற்றில் தள்ளிட்டாங்க. பாலம் கிணற்றில் தள்ளினார்கள். அவன் தத்தளித்தான், தவித்தான், கரை சேர்ந்தான். யார் அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களையும் சேர்த்து அவன் அங்கீகரித்து ஆண்டான், ஆழ்வான் என்று ரொம்ப அற்புதமான சின்ன கதையானாலும் அதற்கு பின்னாலே ஒரு பெண்ணம்பெரிய வரலாற்றை, அதுவும் நடக்கப் போகிற வரலாற்றை அவர் சூட்சமாக சொல்லி மிக குறைந்த நேரம் எடுத்து பேசினாலும் எல்லோருடைய கேட்டவர்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளுகிற பேச்சாக அந்த பேச்சு அமைந்திருந்தது.
ஆனால் அதே மேடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆற்காடு நவாப் குடும்பத்திலிருந்தே அவர் அந்த பிரதிநிதி பேசும்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் மிளிர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை, அது எங்களுடைய ஆட்சி வரும்போது நாங்க கொண்டு வரோம்னு அவர் முன்னிலையிலேயே இப்படி பேசப்பட்டதே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இல்லையா? இல்லையே, சலசலப்பை ஏற்படுத்தலையே. அப்ப ஏத்துக்கிறீங்களா நீங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம்? அவர் பேசுகிற பொழுது கழகத் தலைவர் விஜய் அந்த பேச்சை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் கண் சிமிட்டினால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் அவர் எதுவும் செய்யலை, அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப அதை ஏற்றுக்கொள்கிறார்? இல்லை, அவர் கருத்தை அவருக்கு சொல்லுகிற உரிமை இருக்கிறது. ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் இல்லை. வால்டேர் பிரெஞ்சு புரட்சி சூழ்கொள்வதற்கு எழுதிய மகத்தான எழுத்தாளன் வால்டேர் சொன்னான், அந்த கருத்து உனக்கு உடன்பாடு இல்லையோ இருக்கிறதோ, ஆனால் அந்த கருத்தை சொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதை ஒப்புக்கொள்வதுதான் கருத்துரிமை. அந்த கருத்துரிமைக்கு கவசமாக விஜய் இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்றனாலேயே இப்படி ஒரு இல்லை, அதை அங்கீகரித்தார் அவருக்கு உரிமை. அது அவர் நினைத்ததை பேசினார். அதில் எந்த மறுப்பும், அதில் ஒரு மனக்கசப்பும் எங்களுக்கு யாருக்கும் இல்லை. தலைவருக்கே இல்லை, பின்ன எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து நாமக்கல் ஒரு நிர்வாகியை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு. அப்போ மற்ற கட்சிகளை போலதான தாவேக்காவும் கூட எப்படி இப்போ பெண்களுக்கிட்ட அத்துமீறது இந்த நடவடிக்கை அப்படின்றது தாவேக்காவிலையும் இருக்கு. அதான் தனி மனித பலவீனம் தம்பி, அது அவனுடைய பலவீனம். இல்லை, இதே தானே சார் மற்ற கட்சிகள் செய்யும் போது கட்சியை நம்ம குறிக்க இல்லை, இது கட்சியை குறை சொல்லக்கூடாது. மேன் இஸ் ஆஃப்டர் எ ட்ரெயில் கிரீச்சர். ஒரு பலவீனமான மனிதன் இதை செய்திருக்கிறான். அவன் மீது கட்சியை நடவடிக்கை எடுத்து அவனை அகற்றியிருக்காரு, அவ்வளவு. அப்படித்தான் நினைக்கணுமே தவிர அதை தாண்டி அதை யோசிக்க ஒன்றும் இல்லை. இல்லை, கடந்த காலங்களில் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பேசும்போது அது திமுகவை சேர்ந்த நபர் தான் அப்படின்னு குறி வச்சு திமுகவை தானே குறிப்பிடுறாங்க. அப்போ இது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி செஞ்சால் அப்போ தாவேக்காவும் கட்சியும் இப்படி தான், மற்றவங்க மாதிரி தான் இவங்களும் அப்படின்றது தானே. அதனால தானே நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. அப்படி இல்லை, விமர்சனம் செய்வதற்கு இருக்கிற உரிமையை நாம் இருக்கலை. ஒரு தனிநபர் ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பில் இருக்கிறவர் செய்திருக்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுபோல் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று இதன் மூலம் கழக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை இந்த நடவடிக்கையின் மூலம் தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சார், தொடர்ச்சியாக கட்சியில் நிறைய புதியவர்கள் இணைகிறாங்க, அந்த புகைப்படங்கள்லாம் வெளிவருது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். கட்சியினுடைய செயல்பாடு எவ்வளவு வேகம் எடுத்து போய்கிட்டு இருக்கு? வேகம் எடுத்துட்டு நேற்றுக்கு கிறிஸ்மஸ் விழா தலைவர் பேசினார். இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று நிகழ்ச்சி, ஐக்கிய கிறிஸ்தவர்கள் நடத்துகிற ஒரு கிறிஸ்மஸ் விழா. அந்த விழாவில் ஒரு முறை அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா வந்தார்கள். அவர் அது முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அந்த விழாவிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தார். அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இப்படி முக்கியமானவர்களை கொண்டு அவர்கள் நடத்துகிற அந்த விழா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், பெரிய பேரணி நடக்கும். இந்த தடவை அவர்கள் தாவேக்காவை அழைத்திருக்கிறார்கள். தாவேக்காவின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர், அவர் கலந்து கொள்கிறார். கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பொது IRS பட்டம் பெற்ற அருண்ராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நானும் அழைக்கப்பட்டேன். எனக்கு இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி இருப்பதால் நான் போகலை. இன்றைக்கி இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற அந்த சங்கமத்தில் தாவேக்காவின் நிர்வாகிகள் இருவர் பேசுவது, நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம், மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது அடையாளம். ஆனால் வேகம் சரியானதாக இருக்கான்னு சார். ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் வந்து விருப்பமனு வாங்கிக்கிட்டு இருக்காங்க, திமுக வந்து தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கான குழுவெல்லாம் போட்டாங்க, வேலை வாய்ப்புகளை மையப்படுத்தி எங்களோட தேர்தல் அறிக்கை இருக்குன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகத்தில் இருக்கிறதான்றது தான் கேள்வி. இல்லை, அதை விட வேகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை மக்கள் சந்திப்பு தான். நீங்களும் விருப்ப மனெல்லாம் கொடுங்கன்னு சொல்றீங்களா? தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு தெரியாது. விருப்ப மனு வாங்க வேண்டும் என்பது ஒரு எல்லா கட்சியும் மேற்கொள்ளுகிற நடைமுறை. இதில் பெரிய ஃப்ராடு நடக்கும். திமுகவில் விருப்ப மனு வாங்குவாங்க, அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க.
அவனுக்கு சீட்டு கொடுக்கலைன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க அந்த கட்டணத்தை. அதிமுகலாம் அதுதான் நடைமுறை. தோற்க போகிற கட்சி விருப்ப மனு வாங்குகிறது. காங்கிரஸும் வாங்குறாங்க, எல்லா கட்சிகளுமே வாங்குறாங்க. இது இந்த கட்சியில் என்ன நடைமுறைன்னு எனக்கு தெரியாது, தலைவர் சொன்னாதான் தெரியும். இல்லை, அது எதுக்காக அந்த கேள்வினா அவ்வளவு வேகம் இருக்கான்றதுக்கு தான் சார். ஏன்னா தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கான குழுவெல்லாம் அமைச்சிட்டாங்க, அவங்க ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. இப்போ அது எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை? எங்களுக்கும் ஆலோசனை நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ஆலோசனை நடந்துட்டு இருக்கு பனையூர் அலுவலகத்தில். தேர்தல் அறிக்கைக்கானது அந்த அளவுக்கு வேகமாக தான் இருக்கு. இப்போ உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது சார்? ஏன்னா கடந்த முறை நம்ம கட்சியில் சேர்ந்து உங்களுக்கு பொறுப்பு கொடுத்த சமயத்தில் பேசும்போது புதுவையில் அங்கே மக்கள் சந்திப்பு இருக்குது, ஈரோடில் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு, நீங்கள் பேசுவீங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த மேடைகள்லேயே நீங்கள் பேசுவீங்களான்னு. ஆனால் புதுவையிலையும் பேசலை, நீங்கள் ஈரோட்லேயும் பேசலை. அப்போ உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவு? எனக்கு என்ன ஈரோட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் அன்னைக்கு தலைநாள் 17ஆம் தேதி பனையூர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிற ஊரில் தாவேகா மீனவரணியின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம். அதில் நாஞ்சில் சம்பத் என்கிற நான், கட்சியினுடைய பரப்புரை செயலாளர் பொறுப்பில் இருக்கிற நான், மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை அணிவித்து கழக கொடியை பனையூரில் ஏற்றி வைத்து நான் சிறப்புரையாற்றினேன். அந்த கூட்டம் முடிவதற்கு 10 மணி ஆகிவிட்டது. அதற்கு பிறகு ஜெயபிரகாஷ் என்கிற இளைஞரணி நிர்வாகியும் ரகுநாத் என்கிற தம்பியும் என்னை நிகழ்ச்சி முடித்து ஒரு உணவகத்தில் சிற்றுண்டியை வாங்கி தந்து என்னை இந்த வீட்டுக்கு அழைத்து வருகிற பொழுதே மணி 12 ஆகிவிட்டது. நான் அந்த சேரன் எக்ஸ்பிரஸில் பயணச்சீட்டு முடிவு பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயினை நான் பிடிக்க முடியலை, அது பிறகு போக முடியாது என்னால், அதனால் போகலை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இல்லை, எனக்கு பயணத்திட்டம் எனக்கு தரப்போகிறாங்க சீக்கிரமாக. இப்போ தான் தயாராகி? ஆமாம், எனக்கு பயணத்திட்டம் நான் எந்த ஊரெல்லாம் பேசணும், பயணத்திட்டமெல்லாம் தயாராகிட்டு பட்டியல் எனக்கு தருவாங்க. நான் உடனே புறப்பட்டுருவேன். அந்த 27ஆம் தேதி மலேசியாவில் ஜனநாயகத்தினுடைய ஆடியோ லான்ச் நடைபெறுகிறது. அந்த முடிஞ்சோடனே தேர்தல் வேலையில் மும்முரமாக இறங்கிடும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாகவே சேலத்தில் அவங்க அனுமதி கேட்குறாங்க 30ஆம் தேதி தாவேகா அப்படின்னு. எல்லா மாவட்டத்திலும் கேட்டுருவாங்க. இப்போ தலைவர் போகாத இடமெல்லாம் போயிடுவார், அவர் ஒரு பக்கம் போவார். பரப்புரை செல்லறதுங்கிறன்னா என்னுடைய தகுதிக்கேற்ப நானே எல்லா இடமும் சுற்றி வந்துடுவேன். குறிப்பாக சார், இப்போது ஈரோடில் அவர் பேசியிருந்த பேச்சு நிறைய விவாதங்களை எல்லாம் எழுப்பியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக தீய சக்தி திமுகன்னு சொன்னதை தாண்டியும் கூட தூய சக்தி தாவேகா அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறார் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு சேகர் பாபு அமைச்சர் ஒரு மேடையில் பேசும்போது நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்ற பொருள்படும் விதத்தில் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் பேசினதற்கு பிறகு மீண்டும் தீய சக்தி திமுக அப்படின்ற அந்த விஷயத்தை அவரும் கோட் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு? இல்லை, அது மக்கள் தலை எம்ஜிஆர் பயன்படுத்தின வார்த்தை அது. அதுக்கு பிறகு அம்மையார் அவர்களும் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆகவே திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு மந்திர சொல் இல்லாட்டா தந்திர சொல், அதை இன்னைக்கு தலைவர் விஜய் எடுத்திருப்பதன் மூலம் அந்த யுத்தத்திற்கு அவர் அணியமாகிவிட்டார். தீய சக்தி என்று அவர்கள் சொன்னதையே அப்படியே பின்பற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொன்னதை மக்களுக்கு நினைவூட்டி இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான அந்த திமுகவை எதிர்க்கிற மனப்பான்மை உள்ளவர்களை இந்த நாட்டில் தாவேகா என்கிற நந்தவனத்துக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அற்புதமான ராஜதந்திர முயற்சியாகவே நான் இதை பார்க்கிறேன். ஆனால் அது மறுக்கிறாங்களே சார். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறது விஜயை பலகீனதான் படுத்தும், பலப்படுத்தாது. அப்படி இல்லை, பலப்படுத்தும். உங்களுக்கு சத்தமே இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் தாவேகாவுக்கு மடை மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதில் அண்ணன் செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு ஏன்னா அந்த கட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமை ஏற்ற கட்சி தொடங்கிய பொழுது ஒரு குள்ளப்பாளையம் கிளைக்கழக செயலாளராக இருந்து அந்த கட்சியில் படிப்படியாக வளர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய முதல் அமைச்சரவையில் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 49 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமைக்குரிய அண்ணன் தன்னுடைய அனுபவத்தை, தான் பெற்றிருக்கிற பயிற்சியை, தான் ஆடிய களங்களை, தன்னுடைய அனுபவத்தை இன்றைக்கு தாவேகாவுக்கு நான் மனப்பூர்வமாக தருகிறேன் என்று புரட்சி தளபதி என்று தலைவரை
அழைத்து இனிமேல் தமிழ்நாட்டை ஆளப் போகிறது நீதான் என்பதை நினைவுறுத்துவதில் ஒரு செங்கோல் கொடுத்து ஒரு தமிழ்நாடை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை விஜயமங்கலத்தில் நடத்தி அந்த விஜயமங்கலம் இன்றைக்கு விஜய் மங்கலம் என்று கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, கட்சி சாராத மக்கள் கூட விஜய் மங்கலம் என்கிற அழைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே வி சாலை விஜய் சாலைன்ட்டீங்க, இப்போ இது விஜய் மங்கலம் ஆயிடுச்சு. விஜய் மங்கலம் ஆயிடுச்சு. வந்துட்டு இருக்காங்க, தோழர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுது இனிமேல் தான். இப்போ ஆனால் அந்த அதிமுக திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அது பலகீனப்படுத்தும் அப்படின்ற பொருளே, என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதிமுகவுக்கான தலைவர்கள், அவங்களை எப்படி இவர் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது வரம்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்து ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவன். நான் கடந்த அக்டோபரில் பெரிய புராணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை 13 நாள் முருகனுடைய படை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிற விராலிமலையில் பேசினேன். இப்போ நாஞ்சில் சம்பத்து எப்படி பெரிய புராணம் பேசலான்னு கேட்பீங்களா? பெரிய புராணம் தமிழர்களுடைய சைவ காப்பியம். அதை தமிழர்கள் அதை விரும்பி படிக்க வேண்டிய புத்தகம்னு நான் கருதுகிறேன். அதை நான் படித்தேன், அதை நான் பந்தி வச்சேன். அது மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அவருக்கு கையில் அமைப்பு இல்லை, அவர் இல்லை இன்னைக்கு. ஆனால் இந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இந்த வசீகரம், மக்களை ஈர்க்கிற ஆற்றல் எங்கள் கழகத்தில் இரு விஜய்க்கு அப்படியே வந்து விட்டது இன்னைக்கு. அது மாதிரி ஜெயலலிதாவினுடைய துணிச்சல், அந்த ஆளுமை விஜய்க்கு வந்து விட்டது. அவர் ஒரே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிற 2 கட்சிகளை கேள்வி கேட்கிற இடத்துல இன்றைக்கு அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் இது பெரிய அதிசயம். இது ஒரு அமைச்சரை குற்றம் சாட்டுவதற்கே யோசிக்கிற மக்கள் வாழ்கிற நாட்டில் 2 அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று பாகுபாடு செய்து மக்களிடத்திலே சொல்லுகிறார். அதை விஜய் மங்கலத்தில் சொல்கிறார், சொல்லுங்கள் சொல்லுங்கள், கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக சொல்லுங்கள்னு மக்கள்கிட்டே வாங்கி அதை கட்டல் மாதிரி அந்த சத்தம் அன்னைக்கு அந்த நிமிடத்தில் கேட்டது. அதனால சரியான திசையை நோக்கி போகிறார் என்பதை விட மக்களினுடைய மனங்களில் இன்றைக்கு அவருக்கு ஒரு தங்க சிம்மாசனம் கிடைத்து விட்டது. இப்பொழுது அது போகிற போதில் அது எப்படி வெற்றி முகட்டுக்கு வந்து சேரும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ இத்தனை நாள் வந்து முகப்புலியை வந்து எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்துகிறாரு, அண்ணா அவர்களை பயன்படுத்துகிறாரு. இந்த முறை ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தினதே வந்து நிறைய அரசியல் கணக்குகளுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாரு. ஆமாம், அது விலகி இருக்காங்க அதிமுகலேருந்து, அவங்களை கவர்றதுக்காக தான் ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துகிறார். ஆமாம், பயன்படுத்தலாமே. ஏன்னா அது விஜய் அந்த கூட்டத்தில் சொல்லிட்டார், எம்ஜிஆர்கிட்ட எது நல்லதோ நான் எடுத்துக்கிறேன், அண்ணாவிடம் எது நல்லதோ எடுத்துக்கிறேன், பெரியாரிடத்துடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர எது நல்லதோ அதெல்லாம் எடுத்து அவரை வழிகாட்டு தலைவராக நான் வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாள் கலைஞரையும் கையில் எடுத்துருக்கீங்களா? கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டேன். ஆனால் கலைஞரை எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா போர் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் தான். இதுவரைக்கும் என்ன தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருந்து, தாவேக்காவுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிகிட்டே இருந்தோமா. இப்போ நாஞ்சில் சம்பத்து கலாட்டாவுக்கு சொல்கிறேன், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. தாவேக்காவை முதல்ல எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் 2வது இடத்துக்கு தான் போட்டி போகிறீங்கன்னு திமுக சொல்கிறாங்க. இல்லை, திமுக அப்படி அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத விட, ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி, ஒரு 6 முறை அதிகாரத்தில் இருந்த கட்சி, அந்த நம்பிக்கையில் அவங்க பேசலாம். ஆனால் கீழே கிரவுண்ட் அவங்களுக்கு சரியா இல்லை. இல்லை, ஆனால் நீங்களே சொல்கிறீங்க சார், 6 முறை அதிகாரத்தில் இருந்த கட்சி, அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க சரிதான்னு. ஆனால் இனிமே நீங்கள் வந்து அரியணை ஏறாத ஒரு கட்சி, அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி முதல் இடத்துல வந்து உங்களை பொருத்தி வச்சுட்டு 2வது இடத்துல திமுகவை நிலைநிறுத்தி பார்க்குறீங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இது தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிற பழஞ்சொல். அதற்கு எடுத்துக்காட்டு ஒரே கூட்டம் விஜயமங்கலம் கூட்டம். அதுதான் அதுக்கான பதில். இதை காம்படிட்டிவ் பண்ணதுக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியால் முடியுமா? உங்கள் மூலமாக நான் சவால் விடுகிறேன்.
இப்போ ஆனா தீய சக்தின்னு அதாவது சேகர் பாபு அவர்கள் பேசும்போது தூய சக்தி திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி திமுகவை நீங்க தீய சக்தின்னு சொல்ல முடியும்? அது வந்து தூய சக்தி தான். திமுகவும் தூய சக்தி, அதிமுகவும் தூய சக்தி தான். நீங்க வந்து மதத்தை வச்சு யார் அரசியலில் ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் தீய சக்தின்னு சொல்லணும். பிஜேபி நீங்க சொல்லியிருக்கணும்ன்றாங்க. சொன்னாங்களே என்ற கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியாச்சு. திமுகவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்றது கம்யூனிஸ்டுகள் யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, மின்துறை அமைச்சர் யாரு இன்னைக்கு? சிவசங்கர். ஆனால் அந்த மின்துறையை நிர்வகிப்பது யாரு? அமைச்சர் சிவசங்கர். நிர்வகிப்பது யாரு? யார் நிர்வகிக்கிறாங்க? 10 ரூபாய் பாலாஜி. அவர் மறைமுகமா நிர்வகிக்கிறார். அவர் தான் நிர்வகிக்கிறாரு. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது. இல்ல கடந்த காலங்களில் கேளுங்க, 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது. ஒரு யூனிட் மின்சாரம் கூட இன்னும் உற்பத்தி செய்யலை எங்கள் தென் தமிழகத்தில். அது என் மாவட்டத்தினுடைய எல்லையில் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு யூனிட் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 30 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். எவ்வளவு? 30 லட்சம். கேட்டது மட்டுமல்ல, இப்போது சொல்லுகிறார்கள் தரலைனாலும் ஒன்றும் இல்லை, 30 லட்சத்தை என்னையும் அதில் பங்குதாரராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தீய சக்தி இல்லாமல் என்ன சக்தி இது? இந்த கூட்டுமை இருக்க எங்கேயாவது நடக்குமா? அரசியல் சாசனப்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் அந்த லாகாவை நிர்வகிக்க முடியாமல் உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அடையாளம் கட்டப்பட்ட ஒரு குற்றவாளி இன்னும் அந்த துறையை நிர்வகிக்கிறார் என்பதை விட இவ்வளவு முறைகேடு செய்வதற்கு துணிகிறார்கள் என்றால் இதற்கு என்ன சார் பேரு? இதெல்லாம் மையப்படுத்தி தான் நாங்க திரும்ப நிறைய இருக்கு. எங்கள் தலைவர்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டார்ல, தாவைக்காவை தூய சக்தின்னு சொல்லிட்டார்ல, என்னன்னு விளக்கத்தை வருகிற காலத்தில் என்கிட்டே நீங்க தமிழ்நாடே எதிர்பார்க்க போகுது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.